தமிழ் செல்வா நிற்கிறாப்புல. ஆனா இதுக்கெல்லாம் வேற ஏதாவது எக்யூப்மெண்ட் இல்லையாண்ணா? சொன்ன நானே வாங்கி கொடுத்துறேண்ணா. இதை வச்சு எவ்வளவு நாளைக்கு அவங்க தோண்டிட்டே இருப்பாங்க. ஆமா ஆமா அது இது கொடுக்குறோம் அது கொடுக்கறத தாண்டி இதாவது நம்மளாலே அங்க பண்ணி ரெண்டு பேரும் இருப்பாங்க. ரெண்டு மூணு தடவை நம்ம கம்ப்ளைண்ட் பண்ண அவங்க வந்து பார்க்கும்போது போயிடுறாங்க. பட் அப்புறம் திரும்ப வந்து உட்காருங்க, பண்ணாதீங்க இந்த மாதிரின்னு சொன்னா அப்படி பண்ணா நமக்கு சொல்லியும் சால்வ் ஆகாது. அது அவங்க நீங்க போய் பேச வேண்டாம். யாருமே ஒரு வீடியோ மட்டும் எடுத்து ஆத்தரஸ் நம்பருக்கு மட்டும் நீங்க அனுப்புங்க. ஒரு தடவை கூப்பிட்டு போய் ரிமாண்ட் பண்ணிட்டா நீ அடுத்த தடவை இந்த பக்கம் வரமாட்டாங்க. மற்றபடி இந்த சுற்றி இருக்கிறவங்க ஒரு பயம் வரும். தண்டனை இருந்தால் தான் வந்து பயப்படுறாங்க. நீங்கள் யார்ட்டையும் கேட்காதீங்க. இன்னையிலேருந்து சப்போஸ் ஏதாவது உட்காந்தாங்கன்னா ஒரு சின்ன வீடியோ மட்டும் முகம் தெரிகிற மாதிரி எடுத்து அனுப்பிடுவோம். அப்புறம் அதுக்குள்ளே ஸ்டேஷன்லையும் நம்ம சொல்லி ஓரளவு கண்ட்ரோல் பண்ணிடலாம். சப்போஸ் ஏன்னா 24 மணி நேரம் போலீஸ் எல்லா பக்கமும் இருக்க முடியாது. இப்போ நம்மளும் ஒரு சப்போஸ் சின்ன பசங்களும் யாராவது இல்லை, நாங்கள் அதனால தான் நாங்கள் கேமரா வைக்க தயாருன்னு சொல்லிட்டோம். இந்த வீதிக்கு வேணா நாங்கள் கேமரா வச்சுக்கிறோன்னு சொன்னோம். இது இந்த வீதி தெரிகிற மாதிரி நாங்கள் வச்சுருவோம். அதான் இங்கே வந்து ரகலை பண்ணக்கூடாதுங்க. நாங்கள் வந்து நிம்மதியாக வாக்கிங் போகணும். ஒன்றுமே இது பண்ண அடிச்சுட்டு ஆடுறாங்க. அதனால ரொம்ப பயமாக இருக்கு எங்களுக்கு. இப்ப இவர் வந்ததுக்கு அப்புறம் தான் இன்னைக்கு தீர்வாகி போச்சுங்க. என்னன்னா எத்தனையோ சட்டமன்ற உறுப்பினர் பார்த்துருக்கோமுங்க. இந்த மாதிரி அண்ணன் வந்து இப்படி இறங்கி வந்து பண்ணியிருக்காரு. மந்திரிகளாக இருந்திருக்கிறாங்க. ஆனா இந்த மாதிரி மந்திரியா இருந்து கூட இன்னைக்கு வந்து பண்ணியிருக்காருன்னா இதெல்லாம் மிகப்பெரிய எங்களுக்கு கிடைச்ச பெரிய வரப்பிரசாதம்ங்க. ஸோ அதனால இந்த இதை வந்து இந்த பகுதி மக்கள் என்னைக்குமே நன்றி கடனா இருப்போம்ங்க. இனி அண்ணன் தான் சொல்றது தான். ரொம்ப சந்தோஷமா இருக்குதுங்க சார். இது வந்து எங்களுக்கு கிடைச்ச முதல் கட்ட வெற்றின்னு நினைக்கிறோம். இது வரைக்கும் யாருமே இந்த மாதிரி வந்து மக்களுடைய குறைய நேரடியாக வந்து கேட்டதில்லை. இது வந்து இந்த ஆட்சிக்கு கிடைச்ச வெற்றின்னு தான் நாங்கள் நினைக்கிறோம். கலைஞர் பிரச்சனை எத்தனை வருஷமா இருக்கு? ஏன் அதிகாரிகளும் முன்னாடி இருந்தவங்க ஏன் வந்து பார்க்கல? இப்போ அமைச்சர் வந்து வருவாங்க சார். ஆட்கள் கம்மியாக இருக்குதுன்னு சொல்றாங்க. வேலை செய்யறதுக்கான ஆட்கள் வந்து கம்மியாக இருக்குதுன்னு சொல்றாங்க. இல்லை சார், இப்போ அவர் அவசரமாக கிளம்பி போயிட்டாரு. இப்போ நாங்கள் பஸ் பிரச்சனை மட்டும்தான் நான் சொன்னேன். பஸ் வந்து குறிச்சியில் நிற்கிறது இல்லை. பொள்ளாச்சி பஸ் வந்து எல்லாமே அங்கேயே இறக்கி விட்டுறாங்க. குறிச்சியில் நிறுத்துறது இல்லைங்க. அதனால வந்து அதைத்தான் கம்ப்ளைண்ட் சொன்னேன். கோவை குறிச்சி பகுதியில் அதிகாலையே வந்து பார்த்தீங்கன்னா தூய்மை பணியாளருடன் இணைந்து அமைச்சர் வந்து தூய்மை பணியை மேற்கொண்டு வந்திருக்காரு. என்ன காரணம், இந்த களப்பணியில் ஈடுபடுவதற்கான காரணம்னா நேரடியாக நம்ம அமைச்சரே கேட்கலாம். வணக்கம்ண்ணா, கோவையில் வந்து தொடர்ந்து இந்த பிரச்சனை இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் ஏன் களத்திலேயே வந்து இறங்கி இந்த பிரச்சனைக்கு ஒரு ஆய்வு பண்ண காரணம் என்ன? இல்லை, நான் சார்ந்த தொகுதியான அந்த கிணத்துக்கடவு தொகுதியில் ஒவ்வொரு வார்டுலையுமே கிணத்துக்கடவு தொகுதிக்கு ஃபுல்லாக இருக்குது மக்கள் குறை தீர்ப்பு முகாம்னு ஒன்று நடத்துகிறோம். அதன்படி நேற்று இந்த வார்டில் நடத்தினோம். அப்போ என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, இந்த மாதிரி நிறையா பக்கங்கள் வந்து இந்த ட்ரைனேஜ் வந்து சரியாக தூர்வாரில்லை. அந்த தண்ணிகள் வெளியே போகாமல் கொசு வந்து இப்போ டெங்கு வேறு நிறையா பரவிட்டு இருக்குன்னு சொல்கிற சூழலில் இப்படி சொல்லும்போது இதுக்கு இங்கே கிளீன் பண்ணுறதுக்காக கார்பரேஷன் கேட்கும்போது அங்கே ஒருத்தர் லீவு, இன்னொருத்தர் ரொம்ப 2-3 பேர் இருந்தாலும் இது மொத்த ஏரியாவும் பண்ண முடியாது. இன்னொன்று எப்பவுமே வந்து நாங்கள் தளபதி மக்கள் இயக்கமாக இருக்கும்போது தளபதி பிறந்தநாள் அன்னைக்கோ அல்லது இந்த மாதிரி படம் வர அன்னைக்கோ மக்கள் இயக்க நண்பர்கள் எல்லாருமே சேர்ந்து அந்த பகுதியில் தூய்மை பணிகளில் மேற்கொள்ளுவோம். அப்புறம் அது போக அங்கே கஷ்டப்படுறவங்களுக்கு நோட்டு புத்தகம் சாப்பாடு அந்த மாதிரிலாம் கொடுத்துட்டு இருந்தோம். ஸோ அந்த பழைய நாட்களை நினைவு கூறும் வகையில் இன்னைக்கு மக்கள் இயக்கத்தை சேர்ந்த அந்த பழைய நண்பர்கள் மற்றும் தமிழக வெற்றி கழகத்தை சேர்ந்த நண்பர்கள் மற்றும் கார்பரேஷன்ல இருந்து வந்த தூய்மை பணியாளர்கள் எல்லோருடனும் இணைந்து இந்த பகுதியை தூய்மையாக வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லி இறங்கியிருக்கோம். நீங்க அவங்ககிட்ட பேசும்போது சொல்லியிருந்தீங்க, நீங்களும் அந்த ஸ்டிக் வாங்கி இது பண்ணும்போது ரொம்ப கடினமா இருக்கு, மண் வந்து ஒரு 3 அடி வரைக்கும் தேங்கி இருக்கு அப்படிங்கிற மாதிரி பேசுனீங்க. அதிகாரிகிட்ட கூட கேட்டீங்க அதுக்கு மிஷின் இருக்கா அப்படின்ட்டு. இதுக்கு என்ன தீர்வு? அதாவது வந்து பாத்தீங்கன்னா என்ன சொல்றாங்க, இந்த மண் தேங்கினது எப்படி எடுக்க முடியுங்கிறாங்க? இல்லை, நான் அவங்க வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது
சரி அந்த வேலை எவ்வளோ கஷ்டமாக இருக்கும்னு செஞ்சு பார்க்கலான்னு அதை வாங்கி நான் செய்யலை, அது செஞ்சால் அது எவ்வளோ கஷ்டமாக இருக்கும்னு அதை வாங்கி ட்ரை பண்ணி பார்த்தேன். அது ரொம்ப கஷ்டம். இப்போ என்னோட வயசுக்கே அதை எடுத்து அத்தனை மண்ணி எடுத்து போட்டு ஒரு இடம் மட்டும் கிடையாது, கிட்டத்தட்ட ஒரு 10 கிலோமீட்டருக்கும் எடுத்து போகிறது ரொம்ப கஷ்டம். ஸோ அதனால் அதிகாரிகள்கிட்ட ஆல்டர்னேட்டிவ் இதுக்கு என்ன மிஷின் இருக்குன்னு கேட்டேன். அவங்களும் சக் பண்ணுற ஒரு மிஷின் இருக்குது, அதை வச்சு ட்ரை பண்ணலான்னு இருக்காங்க. ஒருவேளை அந்த மிஷின் வந்து விலை கூடுதலாக இருந்தால் கூட அது எங்களுடைய மக்கள் இயக்கத்து மூலமாகவோ அல்லது தமிழக வெற்றி கழகத்தின் சார்பாகவோ அதை வாங்கி கொடுக்குறோம். அப்புறம் மாநகராட்சி அதிகாரிகள்கிட்ட சொல்லி இன்னமும் அந்த மிஷின் வந்து நிறைய பகுதிகளில் கிடைக்கிறதுக்கான ஆயத்த பணிகள் செய்வோம் அப்படின்னு சொல்லிடுறோம். இப்போ இந்த பிரச்சனை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கவுன்சிலர் வந்து அந்த பகுதியை வந்து தொடர்ந்து கண்காணித்து இது பண்ண வேண்டியது இருக்கு. அமைச்சராக நீங்கள் களத்தில் இறங்கி இந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வு கொண்டு வரணுக்கான காரணம் என்னென்னா, நாங்கள் மக்கள்கிட்ட பேசும்போது சொன்னோம் ஒரு 5 வருடமாக யாரும் வரல அப்படிங்கிறாங்க. உண்மையாக அந்த மாதிரி பிரச்சனை தான் இங்கே இருக்கா இந்த பகுதியில்? இந்த பிரச்சனைக்கு என்ன தீர்வுன்னு நினைக்கிறீங்க? இல்லை, இதுதான் நம்மளோட பெரிய பிரச்சனையே. இவங்க இந்த வேலையை செய்யணும்னு நினைக்கிறது தான் நம்ம நாட்டில் வந்து யாரும் முழுசாக இந்த வேலையை செய்யறது இல்லை. இது கவுன்சிலர் செய்கிற வேலைன்னு சொல்லி எம்எல்ஏ ஒதுங்கிக்கிறதும், இது எம்எல்ஏ வேலைன்னு சொல்லி அமைச்சர் ஒதுங்கிக்கிறதும் தான் நம்ம நாட்டில் பெரிய தப்பு. அப்படி பிரிக்காமல் மக்கள் பிரச்சனையாக யாராக இருந்தாலும் களத்தில் இறங்கி அவங்களோட பிரச்சனையை தீர்த்து கொடுக்கறது ஓட்டு போட்ட மக்களுக்கு நம்ம செய்யக்கூடிய ஒரு பணின்னு நினைக்கிறேன். அப்புறம் அதே மாதிரி இந்த கவுன்சிலர் கேட்டிங்கல்ல, அந்த நான் இடையில ஒரு பேட்டிலாம் கூட பார்த்தேன், ஃபோட்டோக்காக நிற்கிறாங்க அப்படின்னு. நாங்கள் மக்கள் இயக்கமாக இருக்கும்போதுலேருந்து மக்கள் பணியை செஞ்சுட்டு இருக்கிறவங்க மேக்கப் பண்ணிட்டு நாங்கள் வெறும் ஃபோட்டோக்காக நிற்கிற ஆட்கள் கிடையாதுங்கிறத தெரிவிச்சுக்கிறோம். தொடர்ந்து இந்த மாதிரி ஆய்வுகள் ஒரு பக்கம் நடந்தாலும் பிரச்சனைகளுக்கான தீர்வுங்கிறது வந்து அதோடைய சதவீதம் குறைவாகவே இருக்குண்ணா. அதுக்கான நடவடிக்கை அதிகாரிகள் மத்தியில் என்ன அறிவுறுத்தல் கொடுத்துருக்கீங்க? இல்லை, இப்போ தமிழக வெற்றி கழக ஆட்சியில் அதிகாரிகளும் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டாக வேலை செய்ய ஆரம்பிக்கிறாங்க. இது வரைக்குமே வந்து யாரும் இந்த அளவுக்கு இனிஷியேட் எடுத்து அரசியல்வாதிகள் வரல, மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அந்த நபர்கள் யாருமே எங்களுக்கு இந்த அளவுக்கு இன்சிஸ்ட் பண்ணல. பட் இந்த மாதிரி தமிழக வெற்றி கழகம் அமைச்சர்களும் சரி, சட்டமன்ற உறுப்பினர்களும் சரி, பல இடங்களில் வந்து எங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்கிறாங்க. ஸோ எங்களோட பணியும் கொஞ்சம் ஈஸியாக இருக்குது, இன்ட்ரெஸ்டாக செய்யறதுக்கும் வழிவகுக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. மக்கள் பிரச்சனைக்கு தீர்வு கொடுப்பதே எங்களுடைய இலக்கு, அதற்கான பணிகளை வந்து தொடர்ந்து ஈடுபட்டு வருகிறோம் என்பதை அமைச்சர் தெரிவித்திருக்கார். கோவையிலிருந்து ஒளிப்பதிவாளர் பீட்டருடன் செய்தியாளர் கார்த்திக். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கண்டென்ட்ஸ், சினிமாவும் சீரியஸ் பிரச்சனைகளும், பல வருடங்கள் இடைவெளிக்கு பிறகு இந்த படத்துல ஒரு கலகலப்பும் கைகலப்பும், போயிட்டே தான் இருக்காரே தவிர பிரேக்கே இல்லாமல் பிரேக்கிங் நியூஸ் சொல்லும் தந்தி டிவி ஆப். இன்ஸ்டா தலைமுறை வரை இறங்கி அடிக்கும் தந்தி டிவியின் டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ். அது தண்ணிக்குள்ள போகும்போது ஹேங் ஆயிடுச்சு. உங்களுக்கு விஜய் சார் எந்த அளவுக்கு ரொம்ப பிடிக்கும்? Of course, Malayalis are huge Vijay sir fans. ரெண்டு பேருமே ரொம்ப பிடிக்கும் எனக்கு. தந்தி டிவி ஆப்பை இலவசமா டவுன்லோட் செய்யுங்க, ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க.